लगा सब देख के आपको। फोटो खींचेंगे कैसे खींचा? अभी खिंचवा देते हैं। आप खड़े रहो ऐसे ऐसे। अरे सब सब चाहिए। All set cameras ready? This is the movie coming out. Okay. मैं ऐसे खड़े रहते हैं खाली घूमने। Sir, one snap is better. Thank you, sir. Thank you, sir. Very good. Sir, one minute. Very much fond of you. A lot of movies I have seen, sir. Thank you, sir. Yes. ஹீரோயின் கொஞ்ச நாள் முன்னாடி இல்லை இப்போவுமே வந்து நம்ம இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூபாக இருக்கட்டும் ஒரு சாங்கில் வந்து எல்லாரையுமே வந்து திரும்பி பார்க்க வச்சாங்க ஒரு பாட்டில். எஸ், நல்லா தமிழ் பேசுகிற பொண்ணு, நம்ம தமிழ் பொண்ணு, திருச்சிக்கார பொண்ணு, லீடிங் ஆக்டர்ஸ் கம்மிங் அப் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கும் போது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த படத்தில் ஒரு ப்ராமிசிங்கான ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. எஸ், அ பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் பிரீத்தி முகுந்தன் டு கைண்ட் அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த புது வருஷத்தில் நான் முதலாக உங்கள் எல்லாரையும் தான் சந்திக்கிறேன். ஸோ அதுவும் இந்த பிரம்மாண்டமான படத்துக்காக. ஸோ அது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தில் ஒரு ஆன்சாம்பிள் காஸ்டோட இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இருக்க வெட்டரன்ஸோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ டு மோகன் பாபு சார், தேங்க்யூ டு த டிரெக்டர் சார். இந்த டீம் வந்து என்னை ரொம்ப ஃபேமிலி மாதிரி வச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப மறக்க முடியாத ஜாலியாக தான் இருந்தது. நான் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது. ஃபஸ்ட்டு நான் ஆக்டிங்கில் தான் இறங்கினேன். இந்த படத்தை எப்படி எடுக்கிறாங்க, ஒரு படத்துக்கு பின்னாடி என்னென்ன போகுது, அதுவும் இவ்வளோ பெரிய எப்பிக்கில் எப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேறு வேறு டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்டும் ஆக்டர்ஸும் எல்லாருமே எப்படி க்ரியேட்டிவாக ஒன்று சேர்ந்து அழகாக ஒரு அவுட்புட்டை அந்த ஒரு சீனுக்காகவோ ஒரு மூவிக்காகவோ கொண்டு வராங்கன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் ஐ வுட் சே எனக்கு ஃபில்ம் மேக்கிங் ஒரு பெரிய ஒரு ஃபேசினேஷன் இல்லையா ஃபிட்னஸ் அப்படின்னாவே. பட் இவருக்கு ஏஜுக்கு நம்பரே இல்லைங்க. இவரோட ஃபிட்னஸ் பார்க்கும்போது மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னா நம்மளுக்கு எப்பவுமே சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் மட்டும்தாங்க ஞாபகம் வருவாங்க. எஸ், இந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன் சார். ரொம்ப யங்கா சூப்பராக இருக்கீங்க சார். பிரபு வந்து என்ன பேச விடாமல் வந்து ஏதோ காமெடிலாம் பண்ணிட்டு இருக்காரு. பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் வருகை தந்திருக்கிற சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த படம் மூலமாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இதில் வந்து மோகன் பாபு சார் அண்ட் விஷ்ணு ஐ ஷுட் தேங்க் தம் ஃபார் ஹேவிங் மீ இன் ஃபிலிம். இந்த படத்தில் வந்து மெனக்கடலை அதிகமாக இருந்திருக்கு. சித்தார்த் சொன்னது சரி, எவ்ரிபடி ஸ்போக்கன் எஸ்டர்டே தேர் ஆல்சோ. ஒரு கடுமையான உழைப்பு, உண்மையான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, அந்த உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். ஒரு சிவபக்தர் எப்படி இருந்தால் இந்த கதை உங்களுக்கு தெரியும். ஒன்லைன் தான் ஸ்டோரி. விஷ்ணு வந்து சேர்ந்து அவர் என்ன பண்ணாரு, கண்ணிலிருந்து தண்ணி வந்துச்சு. உன்னை கண்ணை வந்து ரொம்ப பக்கம் வச்சு எடுத்து வச்சுட்டாரு ஒரு கண்ணை. இன்னொரு கண்ணில் ரத்தம் வந்துச்சு. இன்னொரு கண்ணு கொடுத்தாரு. அதான் கண்ணை பற்றி அன்பு சகோதரி பேசும்போது சொன்னாங்க, முத கண்தானத்துக்கு வந்து வித்துட்டவரே கண்ணப்பரன்னு சொன்னாங்க தானே. ஸோ இது வந்து ஒரு உண்மைகளை, நடந்த சரித்திரங்களை மக்களுக்கு எடுத்து செல்ல பிரம்மாண்டமான ஒரு முயற்சி.
இதை பற்றி அதிகமாக வந்து விஷ்ணு வந்து ரிசர்ச் ஆன் கணப்பர் அண்ட் விஷ்ணு எதை எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து பண்ணுற மெனக்கடை வந்து உண்மையிலே வியக்க வச்சதுன்னா சொல்லணும். நான் நியூசிலாண்டில் வந்து இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போயிட்டு படப்பிடிப்பு நடத்துறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது பொருளாதார அடிப்படையிலும் சரி, மெனக்கடலையும் சரி, அனைவரும் அந்த குழுவில் கொண்டு போய் ஒரு 7 மணிக்கெலாம் நிறுத்தணும் அப்படின்னா வித் மேக்கப். எனக்கு இந்த படத்தில் வந்து மேக்கப் வந்து கிட்டத்தட்ட 1.5 hours ஆகும். அப்போ 1.5 hours நான் வந்து 5 மணிக்கு அங்கே போனால் தான் லொக்கேஷனுக்கு மேக்கப் போட்டு ரெடி ஆகி 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கலாம். அந்த வந்து எல்லாருமே வந்து அந்த கரெக்ட் டைம் வந்து இந்த படத்துக்காக எல்லாருமே இந்த பக்தி இருக்கிறோம் இல்லையோ சிவனுக்கு பக்தி வருகின்ற அளவிலே இந்த படத்தை நடித்து முடிச்சிருக்கான்னு சொன்னால் அது மிகையாகன்னு சொல்லலாம். ஒரு ஆரோக்கியமாக வச்சிருக்காரு, ஆரோக்கியமாக சொன்னால் பரிகரமும் இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டம் ஒரு படம். இதில் நடித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஸ்டார் காஸ்ட் பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு அக்ஷய் குமார் இல்லை ஆர்டிஸ்ட் நான் பார்த்தாலே தெரிஞ்சுக்கல. அக்ஷய் குமார் இருக்காரு, மோகன்லால் சார், மோகன் பாபு சார், பிரபாஸ், நிறைய பேர் இருக்காங்க, எல்லா பேரையும் சொல்லியிருக்காங்க, பிரீத்தி இருக்காங்க, விஷ்ணு இருக்காங்க, இவர் லாட் ஆஃப் பீப்புள் இருக்காரு. ஆனால் அப்படி யாரோ ஒரு பேர் விட்டுட்டேன்னா அவர் பேர் விட்டுட்டாங்கன்னு சொல்லி அது மட்டும் எழுதக்கூடாது. அதனால தான் வெரி பிக் ஸ்டார் காஸ்ட். இது வெரி பிக் ஸ்டார் காஸ்டுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை, அந்தந்த ஸ்டாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாகவே இது சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நடிகர்களை தேர்ந்தெடுத்த ஜாப் தான் முகேஷ் மாசி பண்ணியிருக்கார். வெரி டைரக்டர், ஒரு டிசிப்ளின் டைரக்டர். நிறைய பேர் பார்க்குற முகேஷ் குமார் ரெடி. ஏன்னா அவர் வந்து ஹிந்தி தான் பேசுகிறாரு, இங்கிலீஷ் பேசுகிறாரு, தெலுங்கு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் பேண்டியா லெவலில் ஹிந்தி டப்பிங்கில் வந்து அதர் டப்பிங் லாங்குவேஜ் எப்படி பண்ணணுன்றது உன்னிப்பாக கவனிக்கிறாரு. அண்ட் மேக்கிங் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்களை கொடுத்தவர். ஒரு படத்தில் இவ்வளோ பேர் நடிக்கின்ற ஒரு படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு அவருக்கு வச்சிருக்குன்னு சொல்லி அவர் பெருமைப்படுறாரு. எங்களுக்கு அவரோட ஒர்க் பண்ணது அவங்க பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். அந்த கேமராமேன் ஷெல்டன், எடிட்டர் ஆண்டனி, அது வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் அந்த மேடையில் பேசி கேட்குறேன். ஸோ ஒண்டர்ஃபுல் ஜென்டில்மேன். இப்போ வரைக்கும் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட நடனத்தில் வந்து அவ்வளோ சாதனை பண்ணதுனால ரிசர்ச்ல என்னன்னா இவர் உடம்பு வந்து போனால செஞ்சிருக்காங்களா இல்லை ரப்பரால செஞ்சிருக்காங்களா அப்படின்னு வியக்கத்தக்க ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு. அதுவும் தமிழ் மக்கள் நம்ம இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன் தான் இவரு தாங்க, டான்ஸ்னா இவருக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு அன்பு மழையை வந்து பொழிஞ்சிட்டு இருக்காங்க. எஸ், இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன் பிரைட் டான்ஸ் மாஸ்டர், நடன புயல் பிரபுதேவா மாஸ்டர் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் 3 சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். மோகன் பாபு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி பிரபு சாங் இருக்குது வரணும்னாரு. சார் நான் வரணுமா கேட்டேன். நீ வரல, நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன்னாரு. சார் நானே வந்துடுறேன் சார் பண்ணது. ஆனால் 3 சாங்கில் டான்ஸ் கிடையாது பெருசாக. ஒரு சாங்கில் மட்டும் லைட்டாக இருக்குது, மோர் ஆஃப் எமோஷன். கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம் பிரபு, நீ இருக்கணும். கிளைமேக்ஸ் இருக்குது, அந்த கிளைமேக்ஸில் வர சாங் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. எனக்கும் அது ஃபஸ்ட் டைம் கிளைமேக்ஸில் சாங்கு அந்த எமோஷன் ரொம்ப எனக்கு அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. சரி பண்ணுவோம். ஏன்னா டான்ஸ் பண்ணிடுறது ஈஸி, இந்த மாதிரி ஒரு சீனாக அதை எமோட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. நல்லபடியாக நடந்தது. அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் கேட்டேன் யார் டைரக்டர். 15 வருஷம் முன்னாலே நான் நடிக்க ஆரம்பித்தேன். அப்போதுலேருந்து யோசிச்சுருந்தேன் ஏதோ ஒரு நாள் நான் தமிழில் படம் பண்ணேன்.